Hello students, today we are going to see body fluids and circulation. Okay, let us go with the topic. Animals, particularly larger animals like mammals, are more active. So mammals எல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், நாமளே mammals தான். They are more active. So எவ்வளோ வேலைகள் செய்கிறோம் இல்லையா, they depend on locomotion to find food, which is an energy consuming process. Okay. Nervous system is required to coordinate activities by sending nerve impulse that involves energy. ஸோ எல்லாமே வந்து nerve impulse, nerve வந்து ட்ரிகர் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் தான் எல்லாமே நிகழ்கிறது. All living cells have to be supplied with nutrients, oxygen, other substances and have to remove carbon dioxide and waste products from them. ஸோ ஒரு செல்ஸுமே என்ன பண்ணணும், ஒரு செல்ஸுக்கும் நியூட்ரிஷன் வேணும், ஆக்சிஜன் வேணும், அண்ட் அந்த செல்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடும் வேஸ்ட் ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக வெளியேற்றியே ஆகணும். It is therefore essential to have efficient mechanism for transport of these substances to and from the cells. ஸோ செல்ஸுக்குள்ள நியூட்ரிஷன் உள்ளே போகிறதுக்கும் செல்ஸ்லேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியில் வரத்துக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இருக்கணும். Different group of animals have evolved different methods of transport. ஸோ நம்ம பார்த்துருக்கோம்ல, இன்வெர்டிபிரேட்ஸ்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் எவல்யூஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸை கடைபிடிக்கிறது இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு. வெரி ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட்ஸ் லேக் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இந்த சீலன்ட்ரேட் ஸ்பாஞ்சஸ் இங்கெல்லாம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமே கிடையாது. வாட்டர் ஃப்ரம் தியர் சரௌண்டிங் என்டர்ஸ் த பாடி. ஸோ அதுங்க வாடுற இடமே நீர் வாழும் இடம்தான். நீர் இருக்கும், அங்கே நீர் இருக்கிற இடத்துல தான் அதுங்க வாழும். ஸோ அப்படியே டைரெக்டாக வாட்டரை என்ட்ராயிடும் பாடி கேவிட்டியில் டு ஃபெசிலிட்டேட் த செல் டு எக்ஸ்சேஞ்ச் சப்ஸ்டன்சஸ் பை டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன்ற ப்ராசஸ் மூலயமா செல்ஸில் நியூட்ரியன்ஸ் என்ட்ராகும், செல்ஸ்லேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியில் போயிடும். More complex organisms use special fluids and well-organized transport system within their body to transport such materials by bulk flow or connective transport with pumps. ஸோ அப்புறம் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம்ஸ் போனோன்னாக்க பல்க் ஃப்ளோ, அதாவது பம்ப்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் இருக்குது பம்ப்ஸ் யூஸ் பண்ணி. The phenomena of bulk flow is fundamental to many physiological processes like respiration, digestion, excretion. ஸோ இந்த மெயின் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் இருக்குது, டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன் மூணுமே இந்த பல்க் ஃப்ளோ, அதாவது இந்த பம்ப் மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பல்க் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் டு லாங் டிஸ்டன்சஸ் ஃபாஸ்டர் தேன் பை டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன்னா ஒரு செல்லோட வால்லேருந்து உள்ளே போகிறதும் அந்த செல்லோட வால்லேருந்து வெளியில் டிஃப்யூஸ் ஆகி வருதும் தான் டிஃப்யூஷன். இந்த பல்க் ஃப்ளோ மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் இது. அண்ட் இதில் வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் can circulate a milliliter of blood from the heart to feet and back again within 60 seconds. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னாக்க எதை சர்க்குலேட் பண்ணலாம், எத்தனை சர்க்குலேட் மில்லிலிட்டர் ஆஃப் பிளட். ஸோ ஒரு மில்லிலிட்டர் ஆஃப் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு ஃபீட். ஸோ ஹார்ட்லேருந்து நம்ம பாதம் வரைக்கும் அண்ட் அதே பாதத்துலேருந்து திருப்பி ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு 60 செகண்ட்ஸ் தான் ஆகும், ரேதர் தேன் 60 இயர்ஸ் விச் மே பி நீடட் இஃப் இட் வேர் பை டிஃப்யூஷன். வந்து 60 இயர்ஸ் எடுத்துக்கும். விதின் அவர் பாடி த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் எக்ஸ்சேஞ்ச்ட் இன் தி லங்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு தான் மெயின். இப்போ நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவை. அட் த சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு உடம்பை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் இல்லையா. ஸோ வித்தின் அவர் பாடி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் எக்ஸ்சேஞ்சு. எந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது அப்படின்னா லங்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். வேறஸ் நியூட்ரிஷன் ஃப்ரம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் கேர். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு பூரா வயிற்றுக்கு எடுத்துன்னு போனதுக்கப்புறம் ஸோ அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து நியூட்ரியன்ஸ்லாம் எங்கே போகிறது, கேரி டு த லிவர். ஸோ லிவருக்கு போயிட்டு அண்ட் வேஸ்ட் ஃப்ரம் த டிஷ்யூஸ் ஆர் கேரிட் பை தி பிளட், ஃபைனலி ரிமூவ் பை தி கிட்னிஸ். ஸோ கிட்னிஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்க்ரீஷன்ற சாப்டரில் கிட்னிஸை பற்றி கிளியராக படிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் த ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு தியர் டார்கெட் ஆர்கன்ஸ். ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு த டார்கெட் ஆர்கன்ஸ். Circulatory system helps to maintain the homeostasis of the body fluids and body temperature. ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன். சர்க்குலேட் சிஸ்டம்னால என்ன, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. ஓகே,
Homeostatic regulation of cardiovascular system maintain blood flow or perfusion to the heart and brain. In vasovagal syncope, okay, that is fainting, signal from the nervous system cause sudden decrease in blood pressure and individual faints from lack of oxygen to the brain. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இந்த மெயினாக வந்து நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவை. இந்த ஆக்சிஜனோட அந்த லெவல் குறைஞ்சாலோ, ஆக்சிஜன் வந்து அப்படி ட்ராவல் பண்ணுறது தடுக்கப்பட்டாலோ மயக்கம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இங்கே. In this chapter, you will learn how the heart and blood vessel work together and most of the time to prevent such process. அந்த மாதிரி இந்த ஃபெயிண்ட் ஆகிறதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த சாப்டரில் பார்க்கலாம். அண்ட் சர்க்குலேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடி ஃப்ளூயிட்ஸ், என்னென்ன ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்குது. பாடி ஃப்ளூயிட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சப்ஸ்டன்சஸ் இட் டிசால்வ் இன் தம். ஸோ மெயினாக உடம்புன்னு எடுத்தோம்னாக்கா வாட்டர் தான். வாட்டருக்குள்ளே நல்ல டிசால்வ் ஆன சப்ஸ்டன்சஸ் இருக்குது. என்னென்ன? தேர் ஆர் 2 types of body fluids. The intracellular fluid present inside the cell. ஸோ இன்ட்ரா அப்படின்னாலே செல்லுக்குள்ளே, intracellular fluid செல்ஸுக்குள்ளே இருக்குது. extracellular fluid present outside the cell. The 3 types of extracellular fluids are interstitial fluid or tissue fluid surrounds the cell, that is the plasma, the fluid the plasma fluid component of the blood and தி லிம்ஃப். ஸோ 3 விதம் தான் இருக்குது. 3 டைப்ஸ் என்னென்ன? இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், பிளாஸ்மா அண்ட் லிம்ஃப். ஓகே, இப்போ வந்து த பிளட் ஃப்ளோயிங் இன் டு தி கேபிலரி ஃப்ரம் அண்ட் ஆர்டீரியோல். ஸோ பிளட் இப்போ வந்து கேபிலரிக்குள்ளே போகிறது எங்கேருந்து வருதுன்னா ஆர்டீரியோல்லேருந்து வந்ததுன்னா ஹேஸ் எ ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இட் வில் பி ஹேவிங் என்ன, ஆர்ட்ரிஸ்லேருந்து வருது, கேபிலரிக்குள்ளே என்ட்ராகும்போது இட் வில் பி ஹேவிங் ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். This pressure is brought about by pumping action of the blood and it tends to force water and small molecules out through the permeable wall of the capillary into the tissue fluid. ஸோ இது என்ட்ரு ஆகும்போதே அந்த ஃபோர்ஸில் என்னென்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், மாலிக்யூல்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து வெளியேற்றப்படுறது. ஓகே, the volume of the fluid which leaves the capillary, the volume of the fluid which leaves the capillary to form tissue fluid is the result of 2 pressure. One is hydrostatic pressure and another is oncotic pressure. Okay, at the anterior end of the capillary bed, the water potential is lesser than the hydrostatic pressure inside the capillary bed. ஸோ கேபிலரி பெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, ஆன்டீரியர் எண்டில் வந்து குறைச்சலாக இருக்குது. ஓகே, which is enough to push fluids into the tissue. ஸோ இந்த ப்ரெஷர் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் என்ட்ராகும்போது ஃபோர்ஸாக என்ட்ராகி சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து வெளியில் ஏற்றப்படுறது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து இதுக்கு மெயின் காரணம். த டிஷ்யூ ஃப்ளூயிட் ஹேஸ் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த மாதிரி வெளியேற்றப்பட்ட அந்த ஃப்ளூயிடில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, பிளாஸ்மாவில் இருக்கிற ப்ரோட்டீனோட குறைச்சலாக இருக்குது. அட் த வீனஸ் எண்ட் ஆஃப் த கேபிலரி பெட், தி வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் கிரேட்டர் தேன் the hydrostatic pressure and the fluid from the tissue flows into the capillary and water is drawn back into the blood. ஸோ அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ரம் த டிஷ்யூஸ், இப்போ இங்கே டிஷ்யூஸில் இருக்கிற ஃப்ளூயிட் என்ன ஆகுது, கேபிலரிக்கு உள்ளே நுழையுது அண்ட் வாட்டர் இஸ் ட்ரான் பேக் இன் டு தி பிளட். திருப்பி வாட்டர் எடுத்துக்கிறது, டேக்கிங் வித் இட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பை தி செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஸோ பிளட்னு எடுத்தோம்னா அதில் என்னென்ன இருக்குது. பிளட் இஸ் தி மோஸ்ட் காமன் பாடி ஃப்ளூயிட் தட் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு தி அதர். ஒரு பகுதியில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்வது இந்த பிளட் தான் மெயினாக. உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஓடுறதுனால தான் இது நடக்கிறது. பிளட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் பிளாஸ்மா, ஓகே, அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். மெயினாக இருக்கிறது பிளாஸ்மா தான். அண்ட் த பிளாஸ்மா கான்ஸ்டியூட் 55% ஆஃப் டோட்டல் பிளட் வால்யூம். ஸோ பிளட் வால்யூம்னு எடுத்தோம்னாக்கா டோட்டலாக பார்த்தோம்னா மேக்ஸிமம் 55% பிளாஸ்மா தான். ஓகே, தி பிளாஸ்மா ஓகே கன்சிஸ்ட் ஆஃப் இது. த ரிமைனிங் 45% இஸ் தி ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் தட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளட் செல்ஸ். தி ஆவரேஜ் பிளட் வால்யூம் இஸ் அபவுட் 5000 ml, that is 500 liter in an adult weighing 70 kg. ஸோ 70 kg ஒரு நார்மலாக ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா 5 liters ஆஃப் பிளட்டு அவங்க உடம்புல இருக்குது.
Next is plasma. Plasma mainly consists of water. Plasma-நாலே water எவ்வளோ இருக்கும் composition 80 to 92%, in which plasma proteins, inorganic constituents, organic constituents and respiratory gases are dissolved. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்மாக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்னு பேர். ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் 0.9%, ஆர்கானிக் inorganic constituents 0.9%, organic constituents 0.1%, respiratory gases are also dissolved in it. 4 main types of plasma proteins in the liver are. So synthesized liver ஆல் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட 4 main types of plasma proteins என்னென்ன? albumin, globulin, prothrombin and fibrinogen. ஸோ இதை லிஸ்ட் பண்ணி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் albumin, நெக்ஸ்ட் இஸ் globulin, prothrombin and fibrinogen. இதெல்லாம் வந்து லிவரால் சிந்தசைஸ் பண்ணப்படுறது. ஆல்புமின்றது என்ன? மெயின்டைன்ஸ் தி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பிளட். குளாபியூலின் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஆல்புமினோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறது பிளட்டோடது. குளாபியூலின் ஃபெசிலிட்டேட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ், ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் அசிஸ்ட் இன் இம்யூன் ஃபங்க்ஷன். போத் prothrombin and fibrinogen are involved in blood clotting. prothrombinum fibrinogenum blood ஒரு அடிபட்டதுன்னா blood clot ஆகக்கூடியதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. Organic constituents include urea, amino acid, glucose, fat, vitamins, and inorganic constituents include chloride, carbonate, phosphates of potassium, sodium, calcium, and magnesium. The composition of plasma is not always constant. Immediately after a meal, blood in the hepatic portal vein has very high concentration of glucose as it is transporting glucose from intestine to liver where it is stored. Okay, the concentration. So இதில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னாக்க பிளாஸ்மா எப்போவுமே யூனிஃபார்ம் காம்போசிஷனில் இருக்கிறது கிடையாது. இமீடியட்டாக உணவு உட்கொண்ட பெண் என்ன ஆகுது அப்படின்னா ஹிப்பாட்டிக் போர்ட்டல் வெயின்கிறது இருக்கு இல்லையா, அங்கே குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன் ஹையராக இருக்குது. அதனால என்ன ஆகுதுனாக்க இது வந்து எதனால் அது ஹையாக இருக்குது அப்படின்னா அந்த குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து இது வந்து இன்டெஸ்டைன்லேருந்து லிவருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. அண்ட் லிவரில் ஸ்டோர் ஆகிடுது. Concentration of glucose in the blood gradually falls after some time as most of the glucose is absorbed. ஸோ கிராஜுவலாக முதல்ல உணவு சாப்பிட்டதுக்கு இருக்கும்போது இருக்கிற குளுக்கோஸும் நேரம் ஆக ஆக அது குறைய ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன காரணம்னா குளுக்கோஸ் அப்படியே அப்சர்வ் ஆகப்படுறது. இஃப் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கன்சியூம், நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது தி பாடி cannot ஸ்டோர் எக்ஸஸ் அமினோ ஆசிட் ஃபார்ம்டு ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணப்படும்போது அமினோ ஆசிட் அப்படிங்கிறது சுரக்கிறது. இந்த அமினோ ஆசிட்ங்கிறது ஃபார்ம் ஆகிறத வந்து ஸ்டோர் பண்ண முடியல. அதனால த லிவர் பிரேக்ஸ் டவுன் எக்ஸஸ் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் யூரியா. ஸோ அந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீனோட டைஜஷன் ப்ராசஸில் அமினோ ஆசிட்னு வெளியே வருது. அமினோ ஆசிட்ஸ்லாம் லிவரால் பிரேக் டவுன் பண்ணி யூரியாங்கிற ப்ராடக்ட் வருது. blood in hepatic vein has high concentration of urea than the blood in other vessels, namely hepatic portal vein and hepatic artery. hepatic portal vein இருக்கிற யூரியாவும் hepatic arteryயில் இருக்கிற யூரியா விட hepatic vein இருக்கிற யூரியா ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். வாட் ஆர் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் அப்படியே ஒன் பிலோ தி அதர் லிஸ்ட் அவுட் பண்ணோம். ரெட் பிளட் செல்ஸ் ஆர் தி கார்பசல்ஸ், எரித்ரோசைட்ஸ், டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் த கார்பசல்ஸ், டியூக்கஸோ சொல்லும்போது ரெட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர்பிசிஸ்ன்னு சொல்லலாம், எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லலாம், டபிள்யூபிசி ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் லியூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிளேட்லெட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்க்கு நியூ டேர்ம் உங்களுக்கு இதில் ஃபார்ம்டு எலிமெண்ட். இவ்வளோ கிளாஸ்லேயும் இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இப்போ ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னால் அது நியூவாக இருக்கேன்ட்டு விட்டுடக்கூடாது. ஸோ இந்த மூணு தான் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசிஸ் ஆர் abundant other than the other blood cells. ஸோ இந்த மூணுத்துலேயும் கம்பேரிசனில் பார்த்தோன்னா ஆர்பிசிஸ் தான் நிறைய எண்ணிக்கையில் இருக்குது. there are about 5 million to 5.5 million of RBCs, millimeter cube of blood in a healthy man. Okay, and 4.5 to 5 million RBCs per cubic millimeter. Okay,
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா there are about 5 million to 5.5 million ஹெல்தி மேன் ஒரு நார்மல் பர்சனுக்கு இதுதான் per cubic millimeter. அண்ட் ஹூமனாக இருந்ததுன்னா 4.5 to 5 million RBCs per cubic millimeter. The RBCs are very small with a diameter of about 7 mu meter, that is micrometer. The structure of RBC is shown in figure 7.1. ஸோ ஸ்ட்ரக்சர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆர்பிசிங்கிறது எப்படி அப்பியர் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெட் கலராக இருக்குது. எதனாலனா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டுக்கு பேர் ஹீமோக்ளோபின் டிசால்வ் இன் தி சைட்டோபிளாசத்தில் அந்த ஹீமோக்ளோபின் அப்படியே டிசால்வ் ஆனதுனால ரெட் கலரேஷன் எடுத்துக்கிறது. ஹீமோக்ளோபின் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் respiratory gases and facilitates the exchange of gas with the fluid outside the cell. That's all. Okay. Usual shape வந்து biconcave shape increases the surface area to volume ratio. ஸோ இந்த பைகான்கேவாக இருக்கிறதுனால surface area increase ஆகுது. hence oxygen diffuses quickly in and out of the cell. surface area நிறையா இருக்குது அண்ட் பைகான்கேவாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் குயிக்காக உள்ளே போயிட்டு quickly diffuses in அண்ட் அவுட் ஸ்கெல்லுக்குள்ளேருந்து வெளியில் வரவும் முடியும். ஆர்பிசிஸ் ஆர் டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது, ரைபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் தீஸ் ஆர்கனில்ஸ் அக்காமடேட்ஸ் மோர் ஸோ இந்த ஆர்கனில்ஸ்லாம் இல்லாதனால நிறைய ஹீமோக்ளோபின் இதுக்குள்ளே இருக்குது. தேர் பை மேக்ஸிமைசிங் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த செல். ஸோ இடம் நிறையா இருக்கிறதுனால நிறையா ஹீமோக்ளோபின் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிஜன் அட் த மோஸ்ட் மேக்ஸிமம் கேரி பண்ண முடியும் இந்த ஆர்பிசிஸ்னால். ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி இன் எ ஹெல்தி இண்டிவிஜுவல் இஸ் அபவுட் 120 days, after which they are destroyed in the spleen and the iron component returns to the bone marrow. ஸோ ஸ்ப்ளீனுக்கு பேர் கிரேவியார்டுன்னு பேர், செமெண்ட்ரி ஆஃப் ஆர்பிசிஸ்ன்னு பேர். எனக்கு அங்கே தான் அதில் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிறது. 120 days முடிஞ்சதும் ஒரு செல்ஸ் ஆர்பிசிஸும் ஸ்ப்ளீனில் டெஸ்ட்ராய் அழிக்கப்படுறது. அண்ட் அந்த அயன் காம்பனண்ட் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அயன் காம்பனண்ட் மட்டும் போன் மேரோக்கு போயிடும். ரிட்டர்ன்ஸ் டு தி போன் மேரோ ஃபார் ரீயூஸ். ஸோ அங்கே அது திருப்பி உபயோகிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது. ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு எரித்ரோபாய்டின் இஸ் எ ஹார்மோன் செக்ரீட்டட் பை தி கிட்னிஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு லோ ஆக்சிஜன். ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஆக்சிஜன் ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னாக்க எரித்ரோபாய்டின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் செய்யப்படுறது. எதுனாலனா கிட்னிஸு. ஓகே, அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் போன் மேரோ to erythrocytes in adult. Okay, the ratio of red blood cells to blood plasma is expressed as hematocrit packed cell volume. So packed cell volume னு ஒரு டெஸ்ட் எடுப்போம் பிசிவின்னு. இந்த பேக்ட் செல் வால்யூமில் ரேஷியோ கொடுப்பாங்க. எந்த ரேஷியோ? அது ரேஷியோ வந்து ஆர்பிசிஸ்க்கும் பிளட் பிளாஸ்மாக்கும் உள்ள ரேஷியோ அது. ஸோ நம்ம சொல்கிறது ஹெமட்டோக்ரிட் மெத்தடுன்னு கூட சொல்லுவோம். இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஹெமட்டோக்ரிட். ஓகே, தட் இஸ் பிசிவி. இவ்வளோ தான் இதில் ஒயிட் பிளட் செல்ஸ். நெக்ஸ்ட் டபிள்யூபிசிஸ் பார்க்க போகிறோம். டபிள்யூபிசிஸில் வந்து தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் லியூக்கோசைட்ஸ். தே ஆர் கலர்லெஸ், கலர் கிடையாது, அமீபாய்டாக இருக்கும், நியூக்ளியஸ் உண்டு, ஹீமோக்ளோபின் கிடையாது, அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ் கிடையாது. அப்ராக்சிமேட்லி நம்பர்னு பார்த்தா 6000 to 8000 per cubic millimeter. இந்த பிளட் ஆவரேஜ் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜாக இருக்கிறது வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து 6000 to 8000. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்க ஃபிகரில் கொடுத்துருக்கு 7.2. டிபெண்டிங் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ் இருக்குது, கிரானியூல்ஸ் இல்லாமல் இருக்குது. டபிள்யூபிசிஸை கிளாஸிஃபை பண்ணுறது 2 types, கிரானியூலோசைட்ஸ் அண்ட் கிரானியூலோசைட்ஸ். ஸோ டபிள்யூபிசின்னு பார்த்தோன்னாக்க கிரானுலோசைட்ஸ், கிரானுலோசைட்ஸ்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். கிரானியூலோசைட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிரானுலோசைட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ் இன் த சைட்டோபிளாசம் அண்ட் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் தி போன் மேரோ. ஸோ போன் மேரோவில் தான் they are differentiated in the bone marrow. The granulocytes include neutrophil, eosinophils and basophils. ஸோ 3 விதங்கள் இருக்குது கிரானியூல்ஸ் இருக்கிறது. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் நியூட்ரோஃபில்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஹெட்டிரோஃபில்ஸ் ஆர் polymorphonuclear cells which constitute about 60 to 65% of total WBC. ஸோ மேக்ஸிமம் WBCலேயே நியூட்ரோஃபில்ஸ் தான் மேஜராக இருக்குது. 60 to 65% இருக்குது. தே ஆர் ஃபேகோசிட்டிக் இன் நேச்சர் அண்ட் அப்பியர் இன் லார்ஜ் நம்பர்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் தி இன்ஃபெக்டட் டிஷ்யூ. ஸோ ஒரு இடத்துல அடிபட்டுடுது அப்படின்னா நிறைய நியூட்ரோஃபில்ஸ் அந்த இடத்துல பார்க்கலாம். தே ஆர் ஃபேகோசிட்டிக், அப்படியே என்கல்ஃப் பண்ணிவிடும்
and the infection causative agent. Eosinophils have distinctly bilobed nucleus. ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும், ஆனால் ஒரு பைலோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். பிக்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க. Bilobed and are joined by thin strand. They are non-phagocytic and constitutes about 2 to 3% of total WBC. Eosinophils increase during certain type of parasitic and allergic reactions. So allergies, so common cold தான் allergic reaction. ஈசனோஃபில்ஸ் நிறையா காட்டும் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னாக்க. parasitic இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும் ஈசனோஃபிலியா நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் பேசோஃபில்ஸ். Basophils are less numerous than any other type of WBCs, constituting 0.5 to 1% of the total number of leukocytes. The cytoplasmic granules are large sized. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், பேசோஃபில்லில் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும், கிரானியூல்ஸ் வந்து லார்ஜ் சைஸ்ட் பட் ஃபியூவர் தென் ஈஸ்னோஃபில். நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் சைஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் இன்டு செவரல். நியூக்ளியஸ் வந்து நிறைய லோப்டாக தெரியும், பட் நாட் ஜாயின்ட் பை டெலிகேட் threads. Basophils secrete substances such as heparin, serotonin and histamines. They are also involved in inflammatory reactions. Okay. Next comes agranulocytes. Agranulocytes na granules கிடையாது. They are characters of granules கிடையாது. Cytoplasmத்தில் differentiated into lymph gland and spleen. So and they are differentiated. Lymph glands spleen these are of two types, lymphocytes and monocytes. Lymphocytes constitute 28% of WBC. These have large round nucleus. So lymphocytes பார்த்தானாக்கா large round nucleus இருக்குது. ரெண்டு types இருக்குது, B cells and T cells. Both B and T cells are responsible for immune response of the body. B cells produce antibodies to neutralize the harmful effect of foreign substances, and T cells are involved in cell mediated immunity. ஸோ இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செவன் குட்டி குட்டியாக இருக்குல்ல, ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜ் டிஷ்யூ, பிளாஸ்மா செல்ஸ் எல்லாமே வரைஞ்சிடணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டபிள்யூபிசின்னு கேட்டாங்கன்னா கிளியராக அதை வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். Okay, next comes monocytes. Monocytes are phagocytic that are similar to mast cells and have kidney-shaped nucleus. They constitute 1 to 3% of total WBC. Macrophage of central nervous system are the microglia in the sinusoids of the liver. They are called Kupffer cells. இந்த டேர்ம் ரொம்ப நியூ. Kupffer cellsனு எங்கே வருதுன்னே தெரியல. லெசனுக்குள்ளே இன் டெக்ஸ்ட் படிக்கும்போது தான் உங்களுக்கு லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே அதுக்கு தான். ஏன்னா இதில் உள்ளேருந்து வரும்போது வந்து இது இந்த டேர்ம் புதுசாக இருக்குது, நம்ம படிக்கவே இல்லையே, புக் பேக் கொஸ்டினில் வரலையன்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ குப்பர் செல்ஸ் அப்படின்னாக்கா அது எங்கே இருக்குது அப்படின்னா மோனோசைட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் தி ஆர் ஃபேகோசிட்டிக் செல்ஸ்ன்னு வருது. மோனோசைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது வந்து மோனோசைட்ஸ் வந்து மாஸ்ட் செல்ஸ் மாதிரியே இருக்குது அண்ட் கிட்னி ஷேப் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ மொத்தமே கான்ஸ்டியூட் பண்ணுற பர்சன்டேஜ் பார்த்தா 1 to 3% தான் ஃபுல் WBCலேயே மோனோசைட்ஸுங்கிறது. Macrophages of central nervous system are the microglia in the sinusoids of the liver. They are called. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் குப்பர் செல்ஸ், அந்த செல்ஸுக்கு பேர். அண்ட் இன் தி பல்மனரி ரீஜன் தே ஆர் தி alveolar macrophages. ஸோ பல்மனரி ரீஜனில் அவங்க தான் alveolar macrophages. Okay. Next comes platelets. Platelets are also called thrombocytes that are produced from megakaryocytes and lack nucleus. So plateletsக்கு nucleus கிடையாது. Blood normally contains 1,50,000 to 3,50,000 platelets per cubic millimeter of the blood. They secrete substances involved in coagulation or clotting of blood. So blood clottingக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது platelets தான். The reduction in platelet number can lead to clotting disorder that results in excessive loss of blood from the body.